கேரளா வயநாடு நிலச்சரிவு இதுதான் இப்போ நாடு முழுக்க பேச்சு. இன்டர்நெட்டுக்குள்ளே போனாலே நிலச்சரிவு நடக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரியான காட்சிகள் தான் தொடர்ந்து பரவிட்டு வருது. அதை பார்க்கும்போது மனசை பதபதைக்குது. இதுக்கு முன்னாடி கேரளாவில் நிலச்சரிவு நடந்திருக்குதா, நிலச்சரிவுக்கான காரணம் என்ன, அதை கேரளா கவர்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆகஸ்ட் 8, 2020 நடந்த இடுக்கி நிலச்சரிவு. இதில் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 66. ஆகஸ்ட் 8, 2019 கவலப்பரா நிலச்சரிவு. உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 59. ஆகஸ்ட் 8, 2019 பத்துமலை நிலச்சரிவு. இதில் உயிரிழந்தவங்களோட எண்ணிக்கை 17. 2018 ஜூன் மாதம் கத்திப்பாரா நிலச்சரிவு. உயிரிழந்தவங்க எண்ணிக்கை 14 பேர். 2018 ஆகஸ்ட் மாதத்தில் இடுக்கி, வயநாடு, மலப்புரம், கண்ணூர்னு நிறைய இடங்களில் நிலச்சரிவு மட்டும் இல்லாமல் வெள்ள பாதிப்புகளும் ஏற்பட்டு ஏராளமான உயிரிழப்புகளும் பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கு. இதுவரை நடந்த எல்லா நிலச்சரிவும் அதிகமாக நடந்தது ஆகஸ்ட் மாதம்தான். டேட்டா படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு டிசம்பர் எப்படியோ அதே மாதிரி கேரளாவுக்கு ஆகஸ்ட் எப்போல்லாம் வருதோ அப்போல்லாம் இயற்கை பேரிடரும் வந்துட்டு தான் இருந்திருக்கு. அதுக்கு காரணம் மழைக்காலம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஏன் மழைக்காலத்தில் நிலச்சரிவு அதிகமாக நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல நிலச்சரிவு எப்படி நடக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம பூமியோட மேற்பரப்பு பல லேயர்களால் ஆனது. அதில் அடியில் இருக்கிற பகுதி கடுமையான பாறைகளால் ஆனது. அதுக்கு மேலே களிமண் போன்ற அமைப்பு, அதுக்கு மேலே மரங்கள் எல்லாம் வளரக்கூடிய சாதாரண மண் மேற்பரப்பு தான். பொதுவாக இந்த லேயர்ஸ் எல்லாமே உராய்வுத்தன்மையின் அடிப்படையில் பிணைக்கப்பட்டிருக்கும். எப்பெல்லாம் இந்த உராய்வுத்தன்மை வீக் ஆகுதோ அப்பெல்லாம் தான் நிலச்சரிவு ஏற்படுது. பொதுவாக மரங்களுடைய வேர்கள் மண் துகள்களை இறுக்கமாக பிடிச்சி நிலச்சரிவு நடக்காமல் தடுத்துக்கும். இருந்தாலும் சில காரணிகளால் இந்த நிலச்சரிவுங்கிறது ஏற்பட்டு தான் ஆகுது. அதில் முக்கியமான ஒன்று இந்த மழை எப்போல்லாம் அதிகமாக பெய்யுதோ மழை நீர் மண்ணுக்குள்ளே ஊடுருவி போகும்போது 2 லேயர்ஸ்க்கும் இடையேயான உராய்வுத்தன்மைங்கிறது வீக் ஆகுது. அது வீக் ஆகும்போது மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி மண் சரிஞ்சு நிலச்சரிவுங்கிறது ஏற்படுது. இதுக்கு முன்னே இதே மாதிரியான பேரிடர்கள் ஏற்படும் போது கவர்மெண்ட் உடனடியாக செயல்பட்டு பல மக்களை காப்பாற்றியிருக்கிறாங்க. அதே மாதிரி பேரிடர் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு உறுதுணையாக நின்றுருக்காங்க. வீடுகளை இழந்தவங்களுக்கும் குடும்பங்களை இழந்தவங்களுக்கும் உரிய இழப்பீடு கொடுத்துருக்குறாங்க. தனிமையில் தவிச்சவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி பேரிடர் மேலாண்மை குழு ஒன்று அமைச்சு இது மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்போது எப்படி மக்களை பாதுகாக்கணுன்ற மாதிரியான நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தியிருக்கிறாங்க. ட்ரைனிங்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்படி இந்த நிலச்சரிவில் பல முன் அனுபவங்கள் கேரள அரசுக்கு இருக்குது. அப்படி இருந்தும் இவ்வளோ பெரிய பேரிழப்பு எப்படி நடந்தது? கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமானோர் இதில் உயிரிழந்திருக்கிறாங்க. பொதுவாக இயற்கை பேரிடர் கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ளே நடந்து முடிஞ்சிருந்தோம். இருந்தாலும் இப்போ உள்ள தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரி அதை முன்கூட்டியே கணிச்சிருக்கலானோ. அவ்வளவு ஏன், இதுக்கு முன்னாடி நடந்த தரவுகளின்படி ஜூன்ல இருந்து ஆகஸ்ட் மாதம்தான் அதிகமான இயற்கை பேரிடர்கள் நடந்திருக்கு. அதை கணக்கில் வச்சிருந்தாவது கேரள மக்களை அரசு எச்சரிச்சிருந்திருக்கலாம் அப்படிங்கிற கருத்து தான் சமூக வலைதளங்களில் பரவலாக போய்கிட்டு இருக்குது. எது எப்படியோ ஏராளமான உயிரிழப்புகள் பொருட்சேதம்னு ஏற்பட்ட இந்த மிகப்பெரிய பேரிழப்புல இருந்து கேரள அரசும் மக்களும் மிக விரைவில் மீண்டு வரணும்.